Hello viewers, இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 432 பார்ட் 1. ஓபன் பண்ணா லிப்ட்ல இவங்க எல்லாரும் கீழே வந்துட்டு இருக்காங்கல்ல. அவங்க ஒரு வழியா லெவல் 4ல இருந்து லெவல் 5க்கு போயிட்டு இருக்காங்க. அதாவது ஏஸ் எந்த ஃப்ளோர் இருக்கானோ அந்த ஃப்ளோரை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அதே நேரம் இவனுக்கு ரெண்டு பேரும் சூடு தாங்க முடியாம ஒரு ஓரமா சொங்கி போய் உட்கார்ந்துட்டு இருப்பானுங்களா. அந்த டைம் பயங்கரமா பாட்டு பாடி டான்ஸ் ஆடுற சவுண்டு. அப்படி ஒரு சத்தத்தை கேட்ட உடனே மிஸ்டர் 3 அந்த பரதேசி பையன் இங்கதான் இருக்கானான்னு சொல்லிட்டு பயங்கரமா ஷாக் ஆகி கத்துவான். அவன் பாடுற பாட்டு ஊருக்கே கேட்கும். அப்படி பாடிட்டு இருப்பான். இப்படி அவன் பாடுறத கேட்டுட்டு பகி என்ன நினைச்சுக்குவான், இங்க எல்லாருமே தண்ணி இல்லாம வெயில்ல காஞ்சுகிட்டு இருக்கோம், அங்க ஒருத்தன் ஜாலியா சந்தோஷமா என்ஜாய் பண்ணி பாடிட்டு இருக்கான்னா என்னதான் அவன் ஒரு பிரிசனரா இருந்தாலும் கண்டிப்பா அவன்கிட்ட ஏதோ ஒண்ணு இருக்குது. அவன்கிட்ட போனா நமக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா கிடைக்குங்கிற மாதிரி சொல்லுவான். அவன் இங்க 3ஆல சுத்தமா முடியல, அப்படியே நாக்க தொங்க போட்டு முக்குன்னு முக்கிட்டு இருப்பான். உடனே பகி இருந்துட்டு பேசாம நம்ம அவன்கிட்ட போவோம், ஏதாச்சும் வழி கிடைக்கும்னு சொல்லிட்டு கிளம்புவானா. மிஸ்டர் 3 வேணா அவன் ஒரு வேஸ்ட் ஃப்ளோன்னு சொல்ல வருவான். ஆனா அவன் கேட்கற மாதிரி இல்ல, வாடா பார்ட்னர் போலான்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போவான். என்ன பண்றது, இப்போதைக்கு தப்பிக்கணும்னு சுத்திட்டு இருக்கவன் இவனும் அவனு மட்டும்தான். சோ ஒன்னா இருந்தாதான் கொஞ்சம் ஈஸியா தப்பிக்க முடியும். அவன் பின்னாடியே போவான். ஆனா எவ்வளவோ வேண்டாம்னு சொல்ல ட்ரை பண்ணுவான். பக்கி கேட்கற மாதிரி இல்ல, அந்த வாய்ஸ ஃபாலோ பண்ணி பின்னாடியே போவான். இங்க அந்த போன்க்லே ஆடாடுன்னு ஆடி கூட இருக்கவங்களையும் ஆட வச்சு உசுர வாங்கிட்டு இருப்பான். இப்ப இந்த நிலைமையில இதெல்லாம் தேவைதானா? அப்படியே முடியாம பொத்துன்னு விழுவானுங்க. அதே நேரம் இங்க மிஸ்டர் 3 வேணா நான் சொல்றத கேளுன்னு சொல்லி கத்த முடியாம மெதுவா சொல்லி பாப்பான். பகி கேட்கல, அடிச்சு புடிச்சு வந்து பாப்பான். ஜெயில இருக்க அத்தனை பேருமே ஆடி ஆடி டயர்ட் ஆகி பொத்துன்னு விழுந்துருவாங்க. ஆனா இன்னுமே அந்த போன்க்லே மட்டும் ஜாலியா சுத்திட்டு இருப்பான். இவனுக்கு மட்டும் எனர்ஜி எங்க இருந்து தான் கிடைக்குதோ தெரியல. எப்பா இங்க என்ன அவ்வளவு சூடாவா இருக்கு, எனக்கு நல்லா இருக்கேன்னு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். அப்படி ஆடிட்டு இருந்தவன் மிஸ்டர் 3 பார்த்தவொடனே, எப்பா நீ இங்கதான் இருக்கியா, எப்படி இருக்க என்னன்னு விசாரிப்பான். எனக்கு தெரியும் நீ தான் அந்த வீணா போனவன்னு, தேவையில்லாம இங்க வந்துட்டேன்னு ஃபீல் பண்ணுவான். அவன் அவ்வளவு நேரம் யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஷாக் ஆவான். எப்பரா நீ மட்டும் ஜெயிலுக்கு அந்த பக்கம் இருக்க, அதுல நீ எப்படி வெளியில வந்த, உன்னையும் புடிச்சிட்டாங்களா, என்னையுமே புடிச்சிட்டாங்க அப்படின்னு ஜாலியா வழக்கம் போல என்னென்னலாம் லூசுத்தனமா பேசுவானோ அதே மாதிரி லூசுத்தனமா பேசி ஆடிட்டு இருப்பான். வகையெல்லாம் பார்த்துட்டு, டேய் இது என்ன டைப் ஆஃப் அனிமல்ரா, இப்படி ஒரு கன்றாவிய நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லாமா, நான் தான் சொன்னனே வராத வேண்டாம் வேண்டான்னு, எங்க கேட்ட நீ பாட்டுக்கு வந்துட்ட, இப்ப அனுபவி, பேசாம இவனை உள்ளேயே வச்சிருக்கதா நல்லது, வெளியில விட்டோம் பல பேர்த்த பைத்தியக்காரனாக்கி விட்டுருவான்னு சொல்லுவான். ஆனா உள்ள போன்ட்ல ஆடிக்கிட்டே, என்னப்பா என்னை எப்படி ரிலீஸ் பண்ணலான்னு பேசிட்டு இருக்கீங்களா, உங்க இஷ்டம் எப்படி வேணாலும் பண்ணுங்க அம்மா. அதே நேரம் இங்க லூஃபி நாக்கு தள்ள படிக்கட்டுல வேகமா கீழே இறங்கிட்டு இருப்பான். எப்படியும் கீழே இறங்குற படிக்கட்டுல போனா கீழே தானே போகணும், ஏசும் அங்கதான் இருக்கான், எப்படியாச்சும் அவனை காப்பாத்தியே தீருவேன்னு சும்மா கத்திட்டே ஓடுவான். அதே நேரம் எவனை வெளியில விடக்கூடாதுன்னு சொன்னாயிலோ அவனை கழட்டி வெளியில விட்டுருவாங்க. அவனுக்கே ஷாக்கு, இவனெல்லாம் வெளியில விட மாட்டானுங்க, அவனை இஷ்டத்துக்கு தப்பிச்சு போயிருவானுங்க தான் பார்த்தான். ஆனா நிஜமாவே நீ கழட்டி விட்டு காப்பாத்திட்டீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்யூ மிஸ்டர் 3, உன்னோட ஹெல்ப் நான் கண்டிப்பா மறக்கவே மாட்டேன், உனக்கு நான் கடன் பட்டிருக்கேன். சரி ஓகே நான் போயிட்டு வரேன், என் ஃப்ரெண்ட நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு அப்படியே சுத்திக்கிட்டே நான் நரகத்துக்கு போறேன்னு ஜாலியா போவான். இவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல, நம்ம பண்ணலையே உருப்படியான வேலை இதாங்கிற மாதிரி சொல்லுவானுங்க. ஏன்னா இப்ப இவனை தொடர்ந்து வெளியில விட்டானுங்கன்னா கண்டிப்பா வெளியில போய் ஏதாச்சும் கலவரம் பண்ணிட்டு இருப்பான். சோ எல்லாரும் இவனை பிடிக்கிறதுல போக்கஸ் பண்ணுவாங்க. அந்த கேப்பை யூஸ் பண்ணி அசால்ட்டா எஸ்கேப் ஆயிடலாம். இதான் இவங்க போட்டு வச்ச ஒரு மகா மட்டமான பிளான். அதே நேரம் இங்க மொத்த இம்பல் டவுன்லயுமே அலாரம் சும்மா தெறிக்க விட்டு இருப்பானுங்க. யாருக்கும் ஒண்ணும் புரியல, எப்படி இவன் இவ்வளவு டைட் செக்யூரிட்டில எஸ்கேப் ஆகி போனான்னு. வந்தது ஒரே ஒருத்தன் தான், ஆனா ஒருத்தனை பிடிக்க முடியாம இவ்வளவு ஆட்டம் காட்டிக்கிட்டு இருக்கான். இன் கேஸ் அவன் மட்டும் எப்படியாச்சும் உள்ள போய் ஏச காப்பாத்திட்டான், இதனால இம்பல் டவுனுக்கு மட்டும் இல்ல மொத்த வேர்ல்டு கவர்மெண்ட்டுக்குமே அவமானம். அதனால விடவே கூடாதுன்னு மெரைன் ஆளுங்க அத்தனை பேரும் உள்ள இறங்குவானுங்க. அவங்களோட மெரைன் கமாண்டர் தான் இந்த டெய்ஜின். எப்படியாச்சும் நேவி ஹெட் குவார்டர்ஸ்ங்கிற பேர்ல லூஃபிய புடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு கதவு கிட்ட வருவானுங்க. அந்த டைம் டோரை திறந்துகிட்டு பொறுமையா ஒருத்தி வெளியில வருவா. அப்படி வந்தவ அவசரப்படாதீங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்பா. ஆளு நல்லா கண்ணு பிரிங்கி வெளியில வர அளவுக்கு பிங்க் கலர்ல ட்ரெஸ் போட்டிருப்பா. இவ பேரு தான் சாடி. இவளுக்கு பிடிச்ச வேலையே மக்களை டார்ச்சர் பண்றதான். எப்படி வளர்த்திருக்காங்க. இப்ப என்னன்னா உள்ளுக்குள்ள ஒரு இன்ட்ரூடர் வந்துட்டான், அதுக்காக நேவி ஹெல்ப் பண்றேன்ட்டு உள்ள வந்தாங்கன்னா அப்ப இம்பல் டவுனோட மானம் என்ன ஆகுறது, மரியாதை என்ன ஆகுறது. நான் பண்ணல, சாடி அப்படி பண்ணுவான். அப்ப ஒருத்தன் ஓவரா பண்றான்னு சொல்லி பேசுவானா, உடனே கையில இருக்க சாட்டை வச்சு ஒரே அடி அடிச்சு மரியாதை முக்கியம்பா. அப்ப அவன் கதறுவானா. அந்த சத்தத்தை கேட்டவனே அவளுக்கு சந்தோஷமா இருக்குது. அவன் காண்டாயி இரு உன்னைய சுட்டுறேன்னு கன் எடுத்து சுட போவான். ஆனா டெய்கின் தடுத்து கன்ஃபார்மா உனக்கு எங்க ஹெல்ப் வேண்டாமான்னு கேட்பான். வேண்டவே வேண்டாம்பா, ஆக்சுவலா இந்த பிரிசன் ஒரு நரகம், அந்த நரகம் எப்படி இருக்கும் என்னன்னு தெரியல, அவங்களால எங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, ஏன்னா வெளியில இருந்து தாராளமா ஹெல்ப் பண்ணுங்கப்பா. இப்ப இவங்க என்ன பண்ண போறாங்கன்னா, இந்த ஜெயிலுக்குள்ள வர்றதுக்கும் போறதுக்கும் ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்குது, அதுவும் அந்த ஃப்ரண்ட் கேட் மட்டும்தான். அதையும் இப்ப இழுத்து மூட போறாங்க. அப்படின்னா யாராலையுமே வெளியில போக முடியாது. இது ஒரு அண்டர் வாட்டர் பிரிசன், இங்க இருந்து தப்பிக்கணும்னா சாவு மட்டும்தான்
தான் ஒரே வழியும்பா. இவ இவ்வளவு கான்பிடென்டா பேசின உடனே அந்த டெய்ஜின் என்ன பண்ணிடுவான், சரி ஓகே நாங்க வெளியில இருந்து பாத்துக்கிறோம் பாங்க, நல்லா பசங்கன்னு சொல்லுவா. அந்த டைம் டோருக்கு பின்னாடி இருந்து வாலா கரடி எட்டி பார்க்கும். அதுவும் கண்ணை கியூட்டா சிமிட்டிக்கிட்டு. அந்த டைம்ங்கும் போது அந்த ஃப்ரண்ட் கேட்ட சும்மா நச்சுன்னு மூடிடுவாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கம்பியை வச்சு லாக் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் டோரை போட்டு லாக் பண்ணுவானுங்க. இப்போ மொத்தமா இம்பல் டவுனையே சீல் பண்ணியாச்சு. அப்படியே கட் பண்ணா இங்க போவாவும் மத்தவங்களும் ஒரு வழியா 5th ஃப்ளோருக்கு வந்து சேர்ந்தாச்சு. கடமுடன்னு உள்ள வருவாங்களா, உடனே அங்க இருக்க ஜெயில் கைதிங்களாம் யாரு வரா என்ன வரான்னு சொல்லிட்டு அப்படியே வெறித்தனமா நோட் பண்ணுவானுங்க. அப்ப அந்த ஹனியபால் நேரா இயேசுகிட்ட வந்து, கண்ணா உன்னை பார்க்க ஸ்பெஷலா ஒருத்தங்க வந்து இருக்காங்க, யாருன்னு கண்டுபிடி பாப்போம். செம்பை கூட இதுக்கு முன்னாடி அவங்கள மீட் பண்ணியிருக்கான், அவனால கூட கண்டுபிடிக்க முடியும், ஆனா இயேசு உன்னால கண்டுபிடிக்க முடியாதுமானா அவன் அதெல்லாம் எதையுமே பெருசா கண்டுக்கவே மாட்டான். சரி ஓகே நானே சொல்றேன் நல்லா கேட்டுக்கன்னு பயங்கர பில்டப்போட சொல்லுவான். அவதான் குஜா ட்ரைபோட ஒரு பெரிய வாரியர், எல்லாத்துக்கும் நல்லா தெரிஞ்சவ, சியோட வார்லாடு, தாங்கான அருமையான அழகான, ஏன் இந்த உலகத்திலேயே மோஸ்ட் பியூட்டிஃபுல்லான பைரட் எம்ப்ரஸ் போவா ஹன்காக் தான் உன்னை பார்க்க வந்திருக்காங்கன்னு சொல்லுவான். ரெண்டு பேரும் பேந்த முழிப்பானுங்க. என்ன இந்த ஹனியபால் தான் கொஞ்சம் ஆட்டம் போடுவான், எனக்கு ஒன்னும் பஞ்சாயத்துல நான் வார்டனான உடனே நீ கல்யாணம் பண்ணிக்க, நீ எப்போ சொல்லியோ நான் அப்ப வார்டன் ஆயிருவேன்னு சொல்லுவானா. உடனே வார்டனு மண்டேலே ஒரு அடி, ஒய்யால என்ன பண்ணிட்டு இருக்க, என்ன பேசிட்டு இருக்க, ஏன் போஸ்டையாட ஆட்டைய போட்டுக்கலான்னு பாக்குற, பல்லுகளெல்லாம் தட்டி போடுவேன்பா. கோவா வந்திருக்கான்னு தெரிஞ்ச உடனே சுத்தி இருக்க ஜெயில் கைதிங்க எல்லாம் வாவ் எவ்வளவு அழகா இருக்கான்னு சொல்லி பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிருவானுங்க. அவனு அப்படி கத்திக்கிட்டு வாயில வந்ததெல்லாம் பேசிட்டு இருப்பானுங்களா. எல்லாத்துக்கும் கேட்கும் போது பயங்கர கடுப்பா இருக்கும். ஆனா போவா ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் யோசிப்பா, எப்படியாச்சும் ஏஸ் கிட்ட அவன் தம்பி வந்துட்டு இருக்கான்னு சொல்லணும். ஏசுக்கு ஒண்ணும் புரியல, இவ எதுக்கு நம்மள பார்க்க வந்திருக்கான்னு, என்ன விஷயமா வந்த சொல்லுன்னு சொல்லி கேட்டா, சும்மா உன்னைய பாத்துட்டு போலான்னு வந்தான்பா, ஏன்னா இப்ப சுத்தி எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கானுங்க, லூஃபி வந்துகிட்டு இருக்கான்னு சொல்ல முடியுமா. ஆனா அவன் என்ன சொல்லுவான்னா, உன்னாலதான் இப்ப பெரிய வாரே ஒண்ணு ஸ்டார்ட் ஆக போகுது, அதுலதான் நானும் கலந்துக்க போறேன், அதனாலதான் உன்னை பாத்துட்டு போலான்னு வந்தேன்பா. அப்ப அந்த ஜிம்பேக்கு ஒரு சின்ன டவுட் என்னன்னா, எப்பவுமே இந்த போவா அங்க வா இங்க வான்னு சொல்லி வார்லாட்ஸ கூப்பிடும் போதெல்லாம் எங்கேயுமே வரமாட்டேன்னு சொல்லி அடம்பிடிப்பா. அப்படி இருக்கும்போது இந்த போர்ல நீ எதுக்கு வந்து கலந்துக்கிற, அதுவும் சம்பந்தமே இல்லாம, அடானா வார்லாடுங்கிற பேருக்கு என்ன அப்படி மதிப்பு வந்துருச்சுன்னு சொல்லி கேட்பான். அவ பார்த்துட்டு, நீ தானே ஜிம்பை, தேவையில்லாம என் விஷயத்துக்குள்ள மூக்க நுழைக்காதேம்பா. அப்ப சுத்தி ஜெயிலுக்குள்ள இருக்கவனு எல்லாம் வாய வச்சுட்டு சும்மா இல்லாம, போவாவை பார்த்து ஜெயிலுக்குள்ள வா நான் உன்னை பாத்துக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி அவளை பேசுறது மட்டும் இல்லாம, வார்டனு வந்திருக்க மெரைனாலுன்னு எல்லாத்தையுமே வீம்புக்குனே கமெண்ட் அடிப்பானுங்க. உடனே ஹேனியபால், வார்டன் போஸ்ட மட்டும் எனக்கு கொடுங்க, மத்த நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி தொண்டையிலேயே கத்துவான். அப்ப அந்த போவா என்ன பண்ணுவா, வேணும்னே டிஸ்ட்ராக்ஷன் கிரியேட் பண்ணணும்னு அவனுல பார்த்துட்டு கியூட்டா நடிப்பா, இப்படி எல்லாம் பண்ணாதீங்க எனக்கு பயமா இருக்குதுன்னு. உடனே அதை பார்த்து இன்னும் வெறியாகி கத்த ஆரம்பிச்சிருவானுங்க. இந்த மீச மொமோங்க அவளை தாங்க முடியல, அது மட்டும் இல்லாம வார்டனை பார்த்து அசிங்கமா கமெண்ட் அடிப்பானுங்க. உடனே ஹானியபால், நானா தானே இந்நேரத்துக்கு நாக்க புனிட்டு செத்துருப்பேன், ஆனா என் வார்டன் அப்படி இல்ல, அவங்க எல்லாத்தையும் போட்டு நசுக்குன்னு நசுக்கி தள்ளிடுவாருன்னு லுக்கு விடுவான். ஆனா அவன் அவளை பார்த்து ரசிச்சுட்டு இருப்பான். உடனே காண்டாகி, யோ உன்னே தாயா அசிங்கமா பேசிட்டு இருக்கானுங்க, உனக்கு வெக்கமா இல்லையான உடனே அப்பதான் வார்டனுக்கு கொஞ்சம் சுருன்னு ஏறும். உடனே உள்ள இருக்கவனுங்க எல்லாம், யோ வார்டன் கேவலவாதி, அந்த பொண்ணை ஜெயிலுக்குள்ள விடியா நாங்க பத்திரமா பாத்துக்கிறோம் பானுங்க. அவ்வளவுதான் கண்ணெல்லாம் சவந்து பயங்கரமா காண்டாயிட்டான். அப்படியே உடம்பு பூரா மொத்தமா பாய்சனா மாறும். ஹனியபால் பார்த்துட்டு, ஐயோ வார்டனே ஆரம்பிச்சிட்டியா, முன்னாடியே சொல்ல மாட்டியாயான்னு சொல்லிட்டு அங்க இருந்து விழுந்தடிச்சு ஓடுவான். சொல்ல போனா அவன் பாடி முழுக்க அப்படியே பாய்சன் ஊத்திட்டு இருக்கும். அவ்வளவு நேரம் பயங்கரமா கமெண்ட் அடிச்சவனுங்க இப்ப அவன் அவ்வளவு பயங்கரமா வந்து நிக்கிறத பார்த்த உடனே ஆடி போயிருவானுங்க. எல்லாம் அங்க பேன்னு பாத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா போவா ஏச மட்டும் தான் பாத்துக்கிட்டு இருப்பா. எங்க நம்ம வார்டனே, நீங்க எல்லாருமே ரொம்ப ஓவரா பேசிட்டீங்க, அதனால நான் யாருன்னு உங்களுக்கு காமிச்சே ஆகணும்னு அப்படியே பயங்கரமா ஒரு சிலுப்புவான். அவன் பாடியில இருந்து பயங்கரமா 3 டிராகன் வந்து நிக்கும். அந்த 3 டிராகனுமே ஃபுல்லா பாய்சன். நான் தான்டா மாசு, இந்த ஜெயிலுக்கே பாசு, உங்கள ஓவரா பேசினவனை ஆக்க போறான்டா லூசுன்னு அப்படியே கொலவெறித்தனமா போஸ் கொடுத்துட்டு நிக்கிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.